சிவாய நம. நாம சாமிய வணங்கும் பொழுது கோவில்கள்லயும் சரி வீடுகள்லயும் சரி கண்களை மூடலாமா மூடக்கூடாதா அப்படின்னு பலருக்கு சந்தேகம் இருக்கு. ஆனா கடவுளை சேரடைவதற்கு ஒரு சிறந்த வழினா அது மௌனம். மௌனம் அப்படிங்கிறது பேசாம இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. நம்ம உடல்ல பல பாகங்கள் இருக்கு. எல்லாத்தையும் நம்மளால ஒரு கட்டுப்படுத்தி அதை அசையாமல் இருக்க வைக்க முடியுமானா அது சந்தேகம்தான். அதுலயும் குறிப்பா இந்த மௌனம் பேசாமல் இருப்பது என்பது வாய்க்கிறது அப்படிங்கிறது கிடையாது. அதற்கு பதிலா நம்மளுடைய எண்ணங்களை நம்மளுடைய எண்ண அலைகளை நம்ம கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு செயல் தான் அது. அப்போ சாமியை கும்பிடும் பொழுது கண்ணை மூடி அமைதியா மௌனமா இருக்கணுமா? அதுதான் இல்ல. சாமியோட அலங்கார தீபாதரணையை பார்க்கும் பொழுது நம்ம கண்களை திறந்து சாமியை நல்லபடியா வணங்கி நாம நமக்கு அழக ரசிச்சு அவர்கிட்ட வரம் கேட்கணும். அதே நேரத்தில் கண்களை மூடி அவரை மனதார நினைத்து மௌனமாக அவரை மனசுல நிறுத்தி அவரை மனசுல உட்கார வச்சு நாம தீபாராதனை பண்ணும் பொழுது நாம அமைதியா இருக்கணும். சிவாய நம.